சினிமால சக்சஸ் ஸ்டோரி நிறைய இருக்கு. ஆனா சினிமா ஒருத்தனை மென்டலி உடைச்சு அவனை கம்ப்ளீட்டா டிஸப்பியர் ஆக வச்சு அதே மனிதன் இயர்ஸ் கழிச்சு திரும்ப வந்து இண்டஸ்ட்ரியையே சைலண்ட் ஆக்குறது ரொம்ப ரேர். இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படிப்பட்ட இரண்டு டேஞ்சரஸ் கம்பேக் ஸ்டோரிஸ். ஒருத்தர் தன்னோட கண்களாலேயே ஆக்டிங்க ரீடிஃபைன் பண்ணவர், இன்னொருத்தர் ஆக்டிங்காக தன் உடம்பையே அழிச்சிக்க தயங்காதவர். வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏகே டேக்ஸ். இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் ஹெவி, ஆனா டோட்டலி இன்ஸ்பைரிங். இந்த மாதிரி தரமான சினிமா கான்டென்ட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2002 மலையாள சினிமால லெஜெண்டரி டைரக்டர் ஃபாசில் மோகன்லாலையே லான்ச் பண்ணவர். அவர் ஃபாதர் சப்போர்ட்டோட ஹீரோவா லான்ச் ஆனார் ஃபஹத். அந்த வயசுல அவருக்கு சினிமா பற்றி பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ட்ரீம் இருந்தது, ஆனா ப்ரிப்பரேஷன் இல்லை. அவரோட முதல் படம் கையெத்தும் தூரத்தில். ஆனா படம் ரிலீஸ் ஆன உடனே ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, என்டையர் இண்டஸ்ட்ரியே ரிஜெக்ட் பண்ணிச்சு. கிரிட்டிக்ஸு ஓப்பனா இன்சல்ட் பண்ணாங்க. நெப்போட்டிசம் ப்ராடக்ட்டு, எக்ஸ்பிரஷன் இல்லை, ஹீரோ மெட்டீரியலே கிடையாதுன்னு ப்ரூட்டலா அட்டாக் பண்ணாங்க. பல பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அந்த ஃபெயிலியருக்கு அப்புறம் ஃபஹத் சிவியர் ஆங்ஸைட்டிக்குள்ள போயிருக்கார். பப்ளிக் அப்பீரன்சஸவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சார். இனிமேல் கேமராவை ஃபேஸ் பண்ணவே கூடாதுன்னு முடிவு பண்ணி சினிமாவையே விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போய் ஃபிலாசபி அண்ட் இன்ஜினியரிங் படிக்க போயிட்டார். 7 வருஷம், 7 years ஆஃப் கம்ப்ளீட் ஐசோலேஷன். ஆனா 2009ல கேரளா கெஃபே மூலியமா ஒரு சின்ன ரோல்ல திரும்ப வந்தார். இந்த முறை அவர் ஹீரோ ஆக வரல, ஆக்டராக வந்தார். அவர் கத்துக்கிட்ட பிக்கஸ்ட் சீக்ரெட் என்ன தெரியுமா? ஆக்யூலர் ஆக்டிங், அதாவது கண்களாலேயே நடிக்கிறது. அவர் திரும்ப வந்தப்போ மேக்கப் போடுறதையே நிப்பாட்டிட்டார். தான் வழுக்கைய மறைக்கல, ஃபேக் ஆப்ஸ் காட்டல. டைலாகே இல்லாம ஜஸ்ட் ஒரு பிளிங்க், ஒரு ஸ்லோ ஸ்மைல். ஒரு காலத்துல எக்ஸ்பிரஷனே இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணப்பட்ட மனிதன் இன்னைக்கு இந்தியன் சினிமால மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் பர்ஃபார்மர்னா அது ஃபஹத் ஃபாசில் தான். அவர் ஸ்கிரீன்ல 5 நிமிஷம் வந்தாலே ஆடியன்ஸ் டென்ஷன் ஆகிற லெவலுக்கு வந்துட்டார். இப்போ இன்னொரு மனிதன் ஒரு ஃபீல்டில் 12 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணியும் சக்ஸஸ் கிடைக்கலனா 99% பேர் குவிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் விக்ரம் சினிமா சான்ஸுக்காக ஆஃபீஸாக சுற்றினாரு. பல பேருக்கு தெரியாத ஒரு டார்க் ரியாலிட்டி இருக்கு. இன்னைக்கு சியான்னு கொண்டாடப்படுற விக்ரம் ஒரு காலத்தில் அஜித்க்கு அமராவதி, அப்பாஸ்க்கு காதல் தேசம், பிரபுதேவாவுக்கு காதலன் டப்பிங் ஆர்டிஸ்டா வேலை பார்த்துருக்காரு. தன் வாய்ஸை வேற ஒரு ஆக்டருக்கு கொடுத்துட்டு இருட்டுல நின்னு வேடிக்கை பார்த்தவர். அதுக்கு நடுவுல ஒரு டெர்ரிபிள் பைக் ஆக்சிடென்ட். சாதாரண ஆக்சிடென்ட் இல்ல, 23 சர்ஜரிஸ். 23 முறை அவர் கால்ல ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. டாக்டர்ஸ் ஓப்பனா சொல்லிட்டாங்க, உங்க காலை வெட்டி எடுக்க வேண்டிய நிலைமை வரலாம், இனிமேல் உங்களால நார்மலா நடக்கவே முடியாதுன்னு. 3 வருஷம் பெட்ரிடன், பல நைட்ஸ் பெயின். ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் பெட்ல கூட அவருக்கு இருந்த ஒரே ஒரு தாட், நான் ஆக்டர் ஆகணும். இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் கழிச்சு இயக்குனர் பாலா மூலமா சேர்த்து வந்துச்சு. அந்த கேரக்டருக்காக மாசக்கணக்கா வெறும் ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் குடிச்சு 16 கிலோ வெயிட் குறைச்சு தன்னைத்தானே டார்ச்சர் பண்ணிக்கிட்டார். ஷூட்டிங் டைம்ல கேரக்டருக்காக பிச்சைக்காரன் கெட்டப்ல உண்மையாவே ரோட்ல உட்கார்ந்தப்போ மக்கள் நெஜம்னு நினைச்சு காசு போட்டாங்க. படம் முடிஞ்சும் கஷ்டம் தீரல. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படத்தை வாங்க மறுத்து 6 மாசம் படம் ரிலீஸ் ஆகாம பெட்டியில முடங்கி கிடந்தது. ஆனா படம் ரிலீஸ் ஆன நாள் ஆடியன்ஸ் ஷாக். பிகாஸ் அது ஆக்டிங் இல்ல, ஒரு மனிதனோட 12 வருட ரியல் பெயின். அந்த ஒரு படம் அவர் பட்ட எல்லா ஹியூமிலியேஷனையும் இரேஸ் பண்ணிச்சு. ஃபஹத அவரோட ஃபர்ஸ்ட் மூவியே டிஸ்ட்ராய் பண்ணுச்சு. விக்ரம லைஃப் இட் செல்ஃப் டெஸ்ட் பண்ணுச்சு. ஆனா 2 பேரும் ஒரே ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்லி ப்ரூவ் பண்ணாங்க. இன்னைக்கு
ஃபஹத் ஃபாசில் ஸ்க்ரீன்ல சைலண்டா நின்னாலே ஆடியன்ஸ்க்கு பயம் வருது. விக்ரம் ஸ்க்ரீன்ல வந்தாலே இந்த மனிதன் இன்னைக்கு என்ன புதுசா டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்ட போறாருன்னு தியேட்டரே வெயிட் பண்ணுது. ஆனா இந்த ரெஸ்பெக்ட், இந்த ஃபேமு எதுவுமே ஈஸியா வரல. அவங்களோட ரத்தமும் வலியும் தான் இன்னைக்கு அவங்க சக்சஸ். சில ஆக்டர்ஸ் இந்த 2 எபிக் கம்பேக்ல உங்களுக்கு யாரோட ஸ்டோரி ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு நம்ம ஏகே டேக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த தரமான சம்பவம் உடனே உங்களுக்கு வரும். Until next time, keep watching.